வெல்கம் பேக் மக்களே. நீங்கள் கேட்டுட்டு இருக்கிறது குட்டி ஸ்டோரி எபிசோட் 44. ஒரு சின்ன பையன் டெய்லி மார்னிங் வீடு வீடாக போய் வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லாம் விற்றுட்டு அதில் வர மணி வச்சு தான் அவனுக்கு தேவையான நோட் புக், பென் அண்ட் அவனோட வீட்டுக்கு தேவையான திங்ஸ்லாம் வாங்குறான். அப்பா அம்மா இல்லாதனால அவனோட தங்கச்சியே அவனே பொறுப்பாக பார்த்துட்டு வரான். ஒரு நாள் இதே மாதிரி ஏர்லி மார்னிங் வெஜிடபிள் விற்க போகிறான். எதுவுமே சாப்பிடாதனால ரொம்ப களைப்பாக இருக்கு. அவனால் பசி தாங்க முடியல, கண்ணு இருட்டு கட்ட ஆரம்பிக்குது. சரி, யாருக்கிட்டையாவது சாப்பிட கேட்கலாம்னு சொல்லி ஒரு வீட்டு வாசலை தட்டுறான். உள்ளே இருந்து அந்த பையனோட ஸ்கூல்மேட் பொண்ணு ஒன்று வெளியே வருது. இந்த பையனுக்கோ சாப்பாடு கேட்க ரொம்ப தயக்கமாக இருக்கு. கொஞ்சம் தண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறான். இவனை பார்த்து அந்த பொண்ணு புரிஞ்சுக்கிட்டு குடிக்கிறதுக்காக ஒரு கிளாஸ் மில்க் கொண்டு வந்து தராங்க. அந்த பையனும் குடிச்சிட்டு ரொம்ப நன்றி சொல்றான். எவ்வளோ பணம்னு கேட்கும்போது காசெல்லாம் ஒன்றும் வேண்டாம் சொல்லி அந்த பொண்ணும் சொல்லுது. சில வருஷம் போகுது. அந்த பொண்ணும் ரொம்ப பெரிய ஆளாகுது. கொஞ்சம் வருஷம் ஆன பிறகு அந்த பொண்ணுக்கு கண்டுபிடிக்க முடியாத ஒரு ஸ்ட்ரேஞ்சான டிசீஸ் வருது. எந்த டாக்டராலையும் கண்டுபிடிக்க முடியல. சிட்டியில் இருக்கக்கூடிய ஒரு ஃபேமஸ் டாக்டர் போய் பார்க்குறாங்க. அவரும் பல மந்த் ரிசர்ச்க்கு அப்புறம் இந்த பொண்ணுக்கு இந்த டிசீஸ் அட்டாக் ஆகுன்னு கண்டுபிடிச்சு அந்த டிசீஸ்க்கான ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கிறாரு. ஃபியூ மந்த்ஸ் ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறம் அந்த பொண்ணும் குணமாகுது. இந்த பொண்ணும் மிடில் கிளாஸ் ஃபேமிலிங்கிறனால ஹாஸ்பிட்டல் பில் எவ்வளோ வருங்கிற பயம் தான் ரொம்ப அதிகமாகவே இருக்கு. டாக்டர் பில் எழுதி கையில் கொடுக்குறாரு. அதில் ஒரே ஒரு லைன் மட்டும்தான் இருக்கு. எல்லாத்தையும் ஸ்ட்ரைக் அவுட் பண்ணிட்டு பில் ஆல்ரெடி பெய்ட் வித் கிளாஸ் ஆஃப் மில்க் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. அதுக்கப்புறம் தான் அந்த பொண்ணுக்கு தெரியுது இந்த டாக்டர் நம்மளுடைய கிளாஸ்மேட் ஃப்ரெண்ட் சொல்லிட்டு. எண்ணன்றி கொன்றார்க்கும் உய்வுண்டோம் உய்வில்லை, செய் நன்றி கொன்ற மகற்கு. எந்த உதவி வேணா மறக்கலாம், ஆனா மத்தவங்க நமக்கு செஞ்ச உதவி மறந்துட்டோம் அப்படின்னா நமக்கு முக்தியே கிடையாதுன்னு சொல்லி திருவள்ளுவர் அழகா சொல்லியிருக்காரு. செய் நன்றி அறிதல்ங்கிற அதிகாரத்துல இதே மாதிரி நிறைய கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மறக்காம போய் திருக்குறளை படிச்சு பாருங்க. If you expect compliment, try to compliment others. If you expect appreciation, try to appreciate others. If you expect happiness, spread happiness around you. ஒரு அமேசிங்கான கோட் இருக்கு. No one has ever become poor by giving. மற்றவங்களுக்கு கொடுக்கறதுனால யாரும் புவர் ஆகிறதே கிடையாதுன்னு சொல்லி ஆனி ஃப்ராங்க் சொல்லியிருக்காங்க. Happiness is not a goal, it's a byproduct of life well lived. இதை விட அற்புதமாக சொல்ல முடியாதுன்னு நினைக்கிறேன். So with this story and amazing thoughts, I'm signing off. மீண்டும் next Wednesday நான் உங்களை மீட் பண்ணுறேன். Until then, bye from Satish Venkatachalam. Have a great day.